ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய முதற்கட்டமான சமூக சேவையாக அன்னை தெரேசா கொன்வென்ட் மடத்தில் இருக்கிற நோயாளர்கள் மற்றது தனிமையில் இருப்பவர்களை அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். அவர்களுக்கு உதவியாக எங்களோட மன்ற அங்கத்தவர் ஒருவர் ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பை அவர்களுக்கு செய்வார். புறம் பார்க்கணும் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. Thank you. இந்த சபையினூடாக பல நன்மைத்தனங்களை நாங்கள் மேற்கொள்ளவும் என்னுடைய வாழ்விலே நாங்கள் இறைவன்மையை நோக்கி அயலவர்களை அன்பு செய்கின்ற ஆற்றலுடன் நன்மைகளுடன் மனநிலை நாங்கள் பயணம் செய்யக்கூடிய எல்லா விதமான அறிவையும் ஞானத்தையும் கொண்டு வழிநடத்திடும் மகிழ்ச்சியான நாளாண்டவரே இந்த நாளையே நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒரு செயற்பாடு என்னுடைய முயற்சிகள் நாங்கள் தீர்மானிக்கின்ற ஒரு விடயங்கள் தூயாமையானுடைய அருளை மாற்றலையும் கூட வழிநடத்திட வேண்டும் என்று இழந்து கொண்டாடுகின்றோம். அந்த தூயாவியான பேராலே அங்கு தங்க கையில் வந்து சரி தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் அன்னை தெரேசா அருட்சகோதரிகள் திருக்குடும்ப கன்னியர் மடத்தின் திருக்குடும்ப அருட்சகோதரிகள் அருட்பணி சபையினரே மன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய நாளில் நாம் அன்னை தெரேசா நற்பணி மன்றத்தினை
ஆரம்பித்து பணிகளை சமுதாயத்திற்கு ஆற்றிட முன்வந்துள்ளோம். அன்னை திரேசாவை போன்று நாமும் அன்பினால் மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாக நாம் செயற்படவும், ஒதுக்கப்பட்டோர், ஓரங்கட்டப்பட்டோர், நோயினால் வாடுவோரை இனம் கண்டு அவர்களுக்கு அன்பு பணிபுரியவும் முன்வந்துள்ளோம். எனவே எம்மை இம்மன்றத்தின் ஊடாக செயற்பட வைத்த எமது பங்கு தந்தைக்கு நன்றி கூறுகின்றோம். எமது செயற்பாடுகள் அனைத்தும் எல்லோரின் ஒத்துழைப்பையும் நாடி நிற்கும். எனவே இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகவென வரவேற்று விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி ஒரு 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 சபை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற இந்த பங்கில் அதை யாவிசனுடைய தலைமையில் ஆரம்பிச்சிருக்கிறதுல தான் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்லி சொல்கிறான். இந்த உலகத்தில் மதர் தெரேசாவை ஆண்டவர் அழைச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அன்பு, அமைதி, இரக்கம் போன்ற ஒரு நல்ல பண்புகளை இந்த உலகத்தில் விதைக்கிறதுக்காகத்தான் அன்னை தெரேசாவை ஆண்டவர் அழைச்சிருக்கின்றார். அதனூடாகத்தான் இப்படியான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் கடவுள் உங்களையும் அழைச்சிருக்கின்றார். அன்னை தெரேசாவை போல உங்களையும் அழைச்சிருக்கின்றார். இந்த உலகத்தில் அன்பு, அமைதி, இரக்கம் போன்ற நல்ல பண்புகளை உங்களூடாக செய்கிறதுக்காக கடவுள் எதிர்பார்த்திருக்கின்ற, கடவுள் தீர்மானித்திருக்கிற ஒரு விடயமாக உங்களை அழைத்து இந்த பணிக்காக அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த பணியில் நீங்கள் மதர் தெரேசா, அதாவது அன்னை தெரேசாவினுடைய பணியை முற்றுமுழுதாக ஏற்று நீங்கள் செயற்படுத்த வேண்டும். அந்த பணியினூடாக பல நன்மை தினங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி ரோஹான் அடிகளார் அவர்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும், இந்த விழாவை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற ராஜினி அக்கா அவர்களுக்கும், அன்னை தெரேசா நற்பணி மன்றம் உருவாவதற்கு முதல் காரணமாக இருந்த எங்களுடைய அர்ப்பணி சேர்ந்த மூத்த உறுப்பினர் ஜூஜின் டீச்சர் அவர்களுக்கும், மன்ற அர்ப்பணி சபையினருக்கும், மன்ற அங்கத்தவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். முதலாக எங்களுடைய பங்கு வரலாற்றிலே முதலாக அன்னை தெரேசா நற்பணி மன்றம் இன்றைக்கு அங்குரார்ப்பணம் செய்யப்படுகிறது. அந்த அங்குரார்ப்பணம் செய்வதற்கு முன்னதாக அவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் உற்சாகமானவர்களாக, அனைத்து செயற்பாட்டிலையும் ஒரு வேகம் கூடியவர்களாக, செயற்திறன் மிக்கவர்களாக இந்த அமைப்பு காணப்படுகின்றது. எங்களோட பங்குக்கு இந்த அமைப்புடைய செயற்பாடுகள், இந்த அமைப்புடைய ஒத்துழைப்பான நடவடிக்கைகள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எங்களோட பங்கை கொண்டு செல்லும். இதில் மிக குறிப்பாக சிஸ்டர் கூறியவர்கள் அன்பை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அன்னை தெரேசா சபை உருவாக்கப்பட்டது போல் இந்த மன்றம் எங்களோட பங்கினுடைய அன்பை அடிப்படையாக கொண்டு பங்கு மக்களுக்கு பணியாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு.
இதில் முக்கியம் பாராட்டப்பட வேண்டியவர் ஜூஜின் டீச்சர். அவர் தான் ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த இப்படி ஒரு மன்றத்தை உருவாக்கணும் மட்டும் எங்களுடைய பங்கு தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அடிகளை கழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த அன்னை தெரேசா நட்பணி மன்றம் என்று பெயர் வைத்தது எங்களுடைய பங்கு தந்தை அர்ப்பணி ஜாவிஸ் அடிகளார் தான். நல்ல ஒரு பெயர், பவர்ஃபுல்லான பெயர், சக்தி வாய்ந்த ஒரு பெயர், அருள்மிக்க ஒரு பெயர். ஆகவே அந்த வகையிலே நல்ல ஒரு மன்றம் என்று உருவாக்குறது எங்களோட பங்கு வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட வரலாற்றில் இடம்பெறுகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாளில் விளங்கும். இன்றையிலிருந்து இந்த நட்பணி மன்றம் எங்களுடைய பங்கினுடைய பக்தி சபையாக மாறுகின்றது. பங்கு ஒரு பங்கிலையும் ஒரு பெயர் கொண்ட அமைப்புள்ள சபைகள் அந்த பங்கினுடைய பக்தி சபையாக மாறுகின்றது. இந்த நிமிஷத்திலிருந்து அன்னை தெரேசா நட்பணி மன்றம் நமது பங்கினுடைய பக்தி சபையாக இன்றைக்கு மாற்றமடைகின்றது. தங்களுக்கென அவர்கள் பொறுப்புகளை வரையறுத்து தொடர்ச்சியாக எங்களுடைய பங்கிலே பணியாற்ற வேண்டும் என்று கூறி, இதுக்கு அர்ப்பணிச்சபை எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கும் என்று கூறி, உங்களுக்கு நிறைவாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நாங்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் செஞ்ச யாகப்ப ஆலயத்திலே மகளிர் மன்றமாக செயல்பட்டு கொண்டு வந்த நாங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் முன்னர் இயங்கிய பழைய மகளிர் மன்ற உறுப்பினர்களும் புதிதாக இப்பொழுது இருக்கின்ற மகளிர் மன்ற உறுப்பினர்களும் இணைந்து மகளிர் தினத்தை நாங்கள் சிறப்பித்தோம். அந்த வேளையிலே ஃபாதர் சொன்னீர், பழைய மகளிர் மன்றம் என்று அப்படி ஒரு பெயரோடு நீங்கள் இருக்க தேவையில்லை, உங்களுக்கென்று அடையாளப்படுத்தி ஒரு புதிய சபையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று அவர்தான் எங்களுக்கு அன்னை தெரேசா நட்பணி மன்றம் என்ற பெயரில் நீங்கள் இயங்குங்க என்று சொல்லி எங்களுக்கு அதை தந்தார். அந்த பெயரை தந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அன்னை தெரேசா சிஸ்டமாக கோப்பாய்க்கு சென்று அவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களிடம் நாங்கள் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் கேட்டிருந்தோம். அவர்கள் எங்களுக்கு பல செயற்திட்டங்களையும் முன்வைத்து தாங்கள் செய்கின்ற பணிகளையும் எங்களுக்கு காட்டினார்கள். அப்பொழுது நாங்கள் பார்த்தபொழுது உண்மையாகவே அவர்களைப் போல நாங்களும் எங்களுடைய சமுதாயத்திலே எவ்வளவோ தேவையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பான்மையோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் இந்த அன்னை தெரேசா நட்பணி மன்றத்தினரை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுக்கு உண்மையிலே பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் நல்ல ஒத்துழைப்பு எங்களுக்கு. அதே நேரம் இங்கே இருக்கிற எங்கள் அர்ப்பணை சபையினர் எங்களோட சண்டை பிடித்தாலும் எங்களுக்காக எல்லா வகையான உதவிகளையும் எந்த நேரத்திலும் எங்களுக்கு செய்து தருகிறவர்கள். நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு செய்து தருவார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எங்களோடு இணைந்து இல்லை என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அடுத்ததாக எங்களை சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் உண்மையிலேயே என்ன வேலையை கொடுத்தாலும் அதை உடனடியாக செய்கின்ற திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் ஃபாதர் சொல்லுவார், உங்களால் தான் உண்மையில் இந்த சமுதாயத்துக்கு பல பணிகளை ஆற்ற முடியும், ஆனபடியாக நீங்கள் துணிவோடு செயல்படுங்கள். இன்னும் மேலும் மேலும் பல அங்கத்தவர்கள் எங்களோடு வந்துக்கினே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அங்கத்தவர்களோட முதலில் பணியை செய்கிறது நல்லதென்று நினைத்து நாங்கள் 20 அங்கத்தவர்களோடு இதை நாங்கள் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். காலப்போக்கில் பார்க்கலாம்னு சொல்லி. ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்வது என்னவென்று சொன்னால், நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மன்றத்தை ஆரம்பித்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் உண்மையாகவே எங்களில் நிறைவேற வேணும். நாங்கள் சும்மா பெயரளவில் மட்டும் அன்னை தெரேசா நட்பணி மன்றம் மட்டும் இருந்து விடாமல் அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில் கடைக்கொண்ட அனைத்து பண்புகளையும் நாங்களும் கைக்கொண்டோம். நாளைக்கு எங்களை பார்க்கின்றவர்கள் இவர்கள் தான் அன்னை தெரேசா மன்றம் என்று கேலியோடு பார்க்கக்கூடாது. இவர்கள் தான் அன்னை தெரேசா மன்றம் என்று பெருமையோடு பார்க்கின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படியாக எங்களுடைய வாழ்வும் செயலும்
அதே போல் இருக்க வேணும், பணிவாக இருக்க வேணும். நாங்கள் கட்டாயம் பணிவாக இருக்க வேணும், மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போக வேணும், மற்றவர்களை அன்பு செய்ய வேணும். இப்படியான நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்து கொண்டு செயல்பட்டால் உண்மையிலே மக்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்பை பெறுவோம். எனவே இன்றையிலேருந்து ஆரம்பிக்கின்ற எங்களுடைய மன்றத்தினுடைய செயற்பாடுகள் திறம்பட அமைய வேண்டும். அதற்கு நாங்கள் அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வருகை தந்ததுக்கும் எங்களுடைய செயலாளர் அவர்கள் நன்றி சொல்லுவார். வணக்கம். அன்னை தெரேசாவின் பொன்மொழிகள், காயப்படும் வரை அன்பு செய். ஆகவே நாங்கள் அன்பிருந்தால் அனைவரும் எங்களுடைய பணிகளிலே நாங்கள் திறம்பட செய்யலாம் என்றதுதான் நாங்கள் அதை நோக்காக கொண்டு எங்களுடைய பணிகளை இது தொடருவோம். எங்களுடைய இந்த அன்னை தெரேசா சபையானது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி எங்களுடைய அறிமுகப்படுத்தப்பட்டது. எங்களுடைய பெயர் எங்களுடைய கரோலோடு, அதாவது கிறிஸ்மஸ் கீத நிகழ்வோடு எங்களுடைய பெயர்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் பணியாற்றி கொண்டு வந்தோம். அதாவது எங்களுடைய அன்னை தெரேசா நற்பணி மன்றம் என்ற சார்பிலே நாங்கள் பணியாற்றி கொண்டு வந்தோம். அந்த வகையில் இன்று ஒரு மனிதன் வந்து நன்றி நவிழல் என்பது மனிதனுக்குரிய செயற்பாடு. அந்த நன்றியை நான் இன்று தெரிவிக்க வந்துள்ளேன் செயலாளர் என்ற முறையில். முதலில் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலே இருந்து இறைவனுக்காக பணி செய்வதற்காக எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்னை தெரேசா நற்பணி மன்றம் என்ற பெயரிலே எங்களை அழைத்திருக்கின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கு நாங்கள் முதற்கண் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய இந்த அன்னை தெரேசா நற்பணி மன்றம் என்ற பெயரை சூட்டி எங்களை இந்த பங்குக்குள்ளே உள்ளிட்டவர் யாவிஸ் அடிகளார். எங்களுடைய அருத்தந்தைக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவிப்பதோடு உதவி பங்கு தந்தை ரொஹான் அடிகளாரையும் நான் இந்த நேரத்திலே எங்களோடு சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவிக்கின்றேன். பல இன்னல்கள் மத்தியிலும் நாங்கள் சென்று அவர்களுடைய பணி வாழ்வை பார்த்து அவர்களுடைய செயற்பாடுகளை நேரடியாக கண்டிருக்கின்றோம். அன்னை தெரேசா என்ற சபையினுடைய இல்லத்துக்கு போய் அவர்களுடைய பணி வாழ்வை அங்கே பார்த்தோம். ஆனால் மிகவும் எங்களாலேயே அது செய்ய முடியாத ஒரு பணி, நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர்கள் நிற்கிறது கூட நேரம் இல்லாத நிலை. அப்படியான வேலை பளுக்களின் மத்தியிலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து அவர்களை கவனிக்கின்ற இந்த நேரத்தில் கூட தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த நேரத்திலே எங்களுக்காக வருகை தந்து இந்த அங்குராப்பணத்தை சிறப்பித்து தந்த அன்னை தெரேசா சபை 2 சிஸ்டர்களுக்கும் மற்றது அவர்களுடைய பொறுப்பான சிஸ்டர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். அதே நேரத்தோடு எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய அங்குராப்பணத்துக்காக வருகை தந்திருந்த திருக்குடும்ப கன்னியர் மட சிஸ்டர்மாருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய ஆலய சபை அருட்பணி சபையினர் எங்களோடு எந்த நேரமும் தோளோடு தோன்றின்று எங்களையும் தட்டி கொடுத்து நீங்களும் நன்றாக வளர வேண்டும், நன்றாக பணி செய்ய வேண்டும் என்று எங்களோடே கூட நின்று பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பங்கின்ற அருட்பணி சபையினருக்கு இந்த நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய உருவப்படம், அதாவது அன்னை தெரேசாவின் உருவப்படத்தை எங்களுக்கு தந்து எங்களோடு எந்த நேரமே கூட இருந்த ஒரு நண்பன் மாதிரி எங்களோடு எப்போதுமே பின்தொடர்ந்து வருகின்ற ஜெபர்சன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அவருடைய குடும்பத்துக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லுகின்றோம். அடுத்ததாக இன்றைக்கு எங்களுடைய இந்த நிகழ்வை படம் பிடித்து இப்படி ஒரு சபை இந்த இதில் அங்குராபரணம் செய்திருக்கின்றது. இனி அவர்களுடைய பணிவாழ்வு சிறப்பட நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த உலகறிய ஊரறிய எடுத்து காட்டிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய சந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளை கூறுகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய சபை உறுப்பினர்கள்
எந்த நேரமும் தங்களுடைய ஒரு அயராத உழைப்பென்று சொன்ன இரவு பகலென்று பார்ப்பதில்லை. அவர்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் உடனடியாக இந்த கோயில் பணிகளை கண்ணும் கருத்துமாக துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்னை தெரேசா சபை அனைத்து அங்கத்தவர்களுக்கும் இந்த நேரத்திலே செயலாளர் என்ற முறையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு அவர்களுடைய சில பிள்ளைகளும் எங்களோட இந்த நேரத்திலே எந்த நேரமும் பார்த்தால் எங்களோட நின்று செய்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறி அனைவருக்கும் இறைவனின் ஆசி என்றுமே இருக்க அன்னை தெரேசாவின் ஆசீர்வாதமும் என்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தெரேசா நற்பணி மன்றத்திற்கு அவர்களுடைய செயற்பாட்டுக்கு ஆதரவாக நாங்கள் அழைத்தபோது இங்கே வருகை தந்திருந்த சந்திரன் அவர்கள் தன்னால் இயன்ற உதவியை அவர்களுக்கு இந்த வழியிலே செய்வார். சந்திரன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எங்களோடு இணைந்து அவரும் எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றி கூறுகின்றோம். நன்றி. சரி, தேங்க்யூ சிஸ்டர். எல்லாத்துக்குமே நன்றி. எங்களுக்கு